வாத்தியார் என்னமோ புனிமா பாமன் பார்த்து 1.5 லட்சம் ரூபா காசு கொடுத்து ஒரு ஆலப்பழ கட்சியை வச்சு இப்போ ஒரு சீட்டு போட்டு ஊர் கட்டுது. இப்போ இந்த பொண்டாட்டியாவத்தை முடித்து இந்த வருஷம் பூரா குடிக்கிறதோட இல்லை, அந்த போனை காதில் வச்சா 24 மணி நேரமும் போடும். இதுக்கு அது கூட 1000 பூத்தியா சம்பாதிச்சிருக்கும் போது வந்து போச்சு. இந்த பொட்டாட்டியா போத்தலாம் நைட்டு 9 மணிக்கு இந்த சத்தி வேலைன்னா மோட்டர் சைக்கிளை கூட்டு போறாரு சாப்பாடு. இதுக்கு எங்க இருந்து வரும்? தூக்கம் வராது. எங்க என்ன சொல்றேன்? எல்லாரும் மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். டென்ஷன் பார்த்து என்ன பண்ணுவேன்? டிப்ரெஷன். சூர்யாவா? அதாவது மீன் கதை வேணாம். உங்க கதையை பேசுனாக்கா காலையில 6 மணிக்கு மேல அங்க இருந்தீங்க ஒரு சனம் இருக்காது, ஒரு பைசா பணம் தர மாட்டேன். அதாவது இந்த மலையாள சின்ன நன்றி மட்டும்தான் தெரியும். எனக்கு என்ன வைத்தகள் என்ன தெரியும்? கொஞ்சம் சாமானிய வாடகை போய் சாமானியா 2 பேரும் வர மாட்டாங்க. வரத்தால அவனுக்கு சாமானியா இருந்தாலும் ஒரு கண்டா இருந்தால இதுல பெரிய மனுஷன் ஆட முடியாது தம்பி. இதுல பெரிய மனுஷன் ஆட முடியாது. ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்க தாழ்ந்து போறதால நம்ம சின்ன மனுஷன் ஆட மாட்டோம். ஏன்னா அதனால ஒருத்தங்க சொல்றதுக்காக நம்ம மேலே ஏறி உட்காந்தாலும் பெரிய மனுஷன் ஆட முடியாது. தப்பா சொல்ல நல்லதுக்குதான் சொல்றீங்க, அதை விடுங்க. நீயா சொல்ற? அரியா பிள்ளைக்கு என்ன தெரியுமா? மந்திரத்தாலும் கூடுவிட்டு கூடுபார் வந்தாலே நாடு இருக்கிறது மலையாளம். ரோங்க நாடு, ரோங்க நாடு, சிறப்போங்க நாடு. அப்பியார் வந்த நாட்டிலே மலையாளத்திலே எந்த ஒரு குறை வராமல் நாட்டு மக்களை பாதுகாத்து யாதோ ஒரு குறை இல்லாமல் அப்படியே நான் பார்த்து வருங்காலத்தில் ஒரு நாளை தினத்திலே யாரோ ஒரு கிச்சான் ஒரு சிறுவனாயப்பட்டவன் ஒரு பாம்பாட்டி சொல்லி வந்தான். அதற்கு ஒருவனோ அப்படி வரவில்லை என்றால் என்னுடைய மலைப்பாண்டுகளை விடுவேன் அப்படி என்று என்னுடைய மலையாளத்தை கொண்டு வந்த போது என் மலையாளத்தில் இருக்க முடியாத இந்த மாநில மக்கள் எல்லாரும் ஓடி வந்து என்னிடத்திலே முறையிட்ட போது நாடே ஓடி வந்து அந்த சிறு பையனை பார்த்த போது இவரோடு நம்மளை அமராடுவதா நம்மளுடைய வெற்றி வீரம் இல்லை அப்படி என்று அதே திருவனே உன்னை பார்த்தால் திருவிளையாக இருக்கிறது. அதனாலே நான் சொல்லும்படியான புத்திமதியை கேட்டு ஓடி வரடா என்று சொன்னேன். அது ஒண்ணுமேறி புறம்போக ஏன்னா ஒண்ணுமேறி அப்ப இது அந்த சிறுபையனாகப்பட்டவனு அதே மலையாள வீரனே உனக்கு பழுந்து நான் போவது கிடையாது. என்ன பார்த்து நீ பயந்து போகிறாயா? நீ பயந்து போகிறாயா? அப்படி என்று காட்ட போயுது. அப்படி ஆனால் இவன் சாதாரண ஆள் கிடையாது. நான் உன்னிடத்தில் நான் அமராட உன்னிடத்துல நான் அமராட போவது கிடையாது. நீ இவ்வளவு எல்லாம் பேசுகிறாயே, நான் வைக்க முடியாத மோடியை நீ எடுப்பாயா? அப்படி இந்த மோடியை எடுத்தாயானா இந்த மலையாள தேசம் இந்த மலையாள வீரர்கள் அனைத்து பேர்களும் உனக்கு அடிமை அப்படி என்று உணர்த்து. அப்போ இதுல வைக்க முடியாத மோடியை எல்லாம் அந்த சின்ன பையன் எடுத்து என்னடா இது? மாயாஜால மந்திரஜால மாந்திரிகத்தில கட்டுந்த கை தேர்ந்தால் நாம வைக்க முடியாத மோடியை எடுத்தானே இவன் சாதாரண ஆள் கிடையாது. அப்படி என்று அப்பா நீ யாரடா என்று கேட்டு அப்போது அவன் தொகை உருவத்தை எடுத்து காட்டிய போது அவன் யார் தெரியுமா? அவன் தான் காட்ட
அப்படி காத்தமுத்து என்று சொல்லி அப்ப அவன் உரத்தான், ஐயா நீ என்னோட வயதிலே பெரியவர், நான் மோடியா இறத்த வயதிலும் அப்ப இன்று முதல் கொண்டு நீ எனக்கு அண்ணனாக வேணும், நீ எனக்கு அண்ணன் ஸ்தானத்திலே இருந்து மேற்கொள்ள வேண்டும், நான் என்ன எங்கள் கூடவே இருக்க வேண்டும், எனக்கு ஆபத்து என்றால் எனக்கு ஆபத்து செய்ய வேண்டும் அப்படி என்று அந்த காத்தமுத்தானவன் எனக்கு அண்ணன் என்று ஸ்தானத்தை கொடுத்தான். ஓ அண்ணன் என்று ஸ்தானத்தை கொடுத்தான். அப்ப இது அன்று முதல் இன்று வரைக்கும் காத்தமுத்துதான் எனக்கு தம்பி, நானும் அவனுக்கு அண்ணனாக இருவர்களும் இனவரியாமல் கொண்டு வருகிறோம். அப்படி இருந்த போது இந்த அணிந்திருக்கிறேன், அதாவது நாடகத்துல இப்படி மலையாள சின்னனாக சாபியா தான் வரணும். ஏன் தெரியுமா? அதாவது இந்த 6 கேஜில கடக்க கங்கணம் எல்லாமே காத்தமுத்துக்கு அடிமை. அப்ப இது ஆனால் காத்தமுத்தானவன் இந்த 6 கேஜில கடக்க கங்கணத்தை எல்லாம் நீங்க எப்படி நீங்கள் மகடத்தை கொண்டு ஆண்ட மன்னவராச்சா அல்லவா அப்படி என்று இதை எல்லாம் அவன் கொடுத்த பொருள், அவன் கொடுத்த பொழுது இந்த பொருளை எல்லாம் அணிந்து நான் எவ்வளவு அழகாக வருகிறேன் தெரியுமா? எப்படிங்க? அப்படி 6 கேஜில கடக்க கங்கணம் எல்லாம் நிறுத்தி என் பாதா சண்டை கீதமான பஞ்சவர்ண கிரிகள் அப்பியார் கொண்ட அணிந்து செங்கருமுடைய அஞ்சன் வடிவிலேயே சட்டமணி மார்பிறைய இந்த பட்டைய மலமல என்ன பங்கான பொன் மாலை ஆடவே மகிழ்ச்சியுடன் வந்து மேலே என்ற ராத்திரியிலே நேரம் கடந்து கொண்டு போகிறது. பேச வேணுமானால் என் பெருமையான பேரில் இருக்கிறான். ஆனால் அப்படி இருந்தாலும் என்ற தினத்திலே என் தம்பி காத்தமுத்தி இருக்கிறான், அவனை சென்று பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த சமயம் வணங்கி
பல்லு அப்பா மகாராஷ்டிர மகாக்கிரமரிங்கே கர்நாடக மன்னராக அதாவது பெரிய தமிழக ஏரிக்கரையில் ஏந்திரடியே ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனாருடைய பாதாரங்களுக்கும் இருக்க முடியாத தேவதனுடைய பாதாரங்களுக்கும் ஊர் பொதுமக்களுடைய பாதத்திற்கும் மற்ற நாட்டாமை கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் இன்று விழாக்கு தலைவர்கள் அனைவருடைய பாதாரங்களுக்கும் நாடக கம்பெனியில் ஆசாரங்கள் வரக்கூடிய பலத்தை சேர்ந்த KP பாரியால் நாடக ஆசான் அண்ணனுடைய பாதத்திற்கும் கோட்டாமலத்தை சேர்ந்த குமார் நாடக ஆசான் போரூரை சேர்ந்த டிவி ஏழுமலை நாடக ஆசிரியர் அதாவது சக்தி ஊடுகார் விசுவப்பா அண்ணனுடைய மாதாரங்களுக்கும் அனுமதி கிடையாது சேர்ந்த ஏழுமலை அண்ணனுடைய மாதாரங்களுக்கும் நாடக நடிகர் அண்ணனுடைய மாதத்திற்கும் உன்னுடைய மாதத்திற்கும் கோட்டையாமலை வரதராஜி சிறந்த ஆட்சிகரங்கள் பண்ணுகிறேன். என்ன அதான் இப்ப என்னதான் சொல்லி நம்ம நேரம் என்ன யாவரும் அறியா என்னை மன்னவன் திருராஜன் மகன் என்று வளர்த்தார் அடி தன்னவன் அவனே என்று பறிக்கு ஓர்த்தார் அந்த மன்னவர் செய்தான் என்று தேசாதிபதி கர்ணனுக்கு நகராகிய வாரி வாரி வழங்கும்படியான குடவளம் என்று பெயர் பெற்ற அந்த கர்ணனுக்கு நகராகிய அதாவது ரேடியா செட்டுக்காரரு ரங்கநாதன் அந்த பகவான் துறை பெயர் கொண்ட ரங்கநாதன் என்று சொல்லும்படியான ஆரூர் அண்ணாரவர்கள் இந்த கோட்டாமலை வரதராஜ பாராட்டிய கழிப்பட்ட காஞ்சாங்க 100 லட்சமாக பாவித்து அந்த ஐநாரப்பனார் பண்டிகத்திலிருந்து செல்லுமரம் சிறப்பு காலத்தில் நோக்காமல் கண்ணார் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த ஐநாரப்பன பிரார்த்தனை சிவாஜி அப்படி அந்த போயிடும் ஐயனா தேடிய பொருளை எல்லாம் அதை செய்யுமாறோர்க்கே என்னை கூடிய மனையாளுக்கு என் குலகின அவளனை தந்தே என்ன நாடிய வளர்த்த அவர்க்கு என் அழுகின உயிரை தந்தே நான் நாடிய இருக்கும் போது எல்லா சபா உன் பாதங்கள் கேட்டேன். அதாவது பெரிய சபையில் நகரத்திலே வாச தலைவராக இருக்க முடியாது. அதாவது பகவான் துறை பெயரை கொண்ட மாட்டு வியாபாரி ஏழுமலை என்று சொல்ல முடியாத ஆரூர் அண்ணாரவர்கள் இந்த ஏரியை குத்து எடுத்துக்கிறாரு. ஆனா குத்து எடுத்துக்காரு ஒரு நாளைக்கு 1 கிலோ மீன் கொண்டாந்து சொல்றேன் அதை காலையிலே போட்டு மாட்டாரு. மீனை பிடிக்கல தண்ணியை வண்டி போச்சு இன்னைக்கு நைட்டு போய் பாக்குறேன். அப்படி பகவான் துறை பெயரை கொண்ட ஏழுமலை என்று சொல்ல முடியாத ஆரூர் அண்ணாரவர்கள் இந்த கோட்டையாமலை வரதராஜ பாராட்டி அதிகப்பட்ட காஞ்சான 100 லட்சமாக பாவித்து அவர் பங்கிலே அந்த திருப்பதி ஏழுமலையான் துணை இருந்து கைகால் நோய்வடி இல்லாமல் நல்ல முறையோடு வைத்திருக்க வேண்டும் என்று திருப்பதி ஏழுமலையான பிரார்த்தனை சிவாஜி இன்னும் மகாராஷ்டிர மகாக்கணம் தென்னாட்டிற்கு மன்னனாக முடியான அதாவது கோட்டையாமலை எங்க ஊர்ல பிறந்து புதுபலத்திலே வாசம் செய்து வரும்படியான அதாவது நாடக ஆசிரியராக செய்யக்கூடிய கலைவராயன் என்று சொல்ல முடியாத அவர்கள் எனக்கே கழிப்பட்ட காஞ்சான 100 லட்சமாக பாவித்து அவர் மங்களே திருப்பதி ஏழுமலையான் ஒன்று கொடுக்க சுபேஜி தம்பி இருக்காங்களா? பெரிய சேவலை சேர்ந்த ஆரூர் அண்ணார் அவர்கள் முருகன் பேர கொண்டாடப்பட்ட காணிக்கை 10 லட்சமாக அப்படி இந்த மகாராஷ்டிர தொட்டி குடிச்ச சேத்திரத்திலே வாசம் செய்து வரும்படியான அதாவது சிலாகா என்று சொல்லும்படியான ஆரூர் அக்கா அவர்கள் எனக்காக அடிபட்ட காஞ்சான 200 லட்சமாக பாதித்து அவர் பங்கிலே ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனாரப்பனுடைய இருந்து எந்த ஒரு குறையும் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று ஐயனாரப்பனத்தில் சிவாஜி நேரம் கடந்து கொண்டு போகிறது. அப்படி இந்த பிரச்சனையிலே என் தம்பி காத்தமுத்து இருந்தால் அதான் சின்ன நினைச்சேன் என்று சீக்கிரம் கொண்டு இப்படியாக சின்ன